உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வர வேண்டிய ஒரு நாட்கள் தான் நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி இப்படிலாம் சொல்லுவாங்க. இறந்தவர்களை புதைத்து மரங்களாக வளர்ந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாம்புகளும் இந்த பூமி புத்துல இருந்து தான் வரும், மண்ல இருந்து. அப்படி வரும் பொழுது அவங்க எல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்க, அந்த முன்னோர்கள் தான் இப்படி வராங்கன்ற ஒரு நம்பிக்கை வளர்ந்ததாம். ஒரு காத்தம்மனும் நாகாத்தம்மன். அப்படின்னா நாக்கு, பேச்சு வளம், பேச்சியம்மன் அப்படின்ற மாதிரி நாவை காத்தம்மன். சரஸ்வதிக்கு கிராமப்புறங்கள்ல காத்தம்மனும் இருக்கு. இல்லை, நாகத்தையே அப்படியே மகுடமா தரிச்சிருக்கிறதுனால இந்த கருமாரியம்மன் எல்லாம் இருக்கா இல்லையா, அம்பிகையை நாகாத்தம்மன் அப்படின்ற நாகத்தோடு அம்பிகையை நம்ம இணைச்சு பேசணும். அதனால்தான் அருணகிரியார் சொல்றாரு, நாக பந்த மயூரா நமோ நம. நாக பந்தம் மயூரம். நாகத்திற்கும் மயூரத்துக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுமா முருகன் கிட்ட இருந்தா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பகை உணர்வே இருக்காது. இந்த மாடி மாதங்கள்ல வந்துடலாம் மயிலாப்பூர். அங்க முண்டக கன்னியம்மன், தாமரை போன்ற கண்ணுடைய அம்பிகைக்கு தான் முண்டக கன்னியம்மன். அவளிடம் வணங்கினால் அவ்வளவு பெரிய வரப்பிரசாதி, ரொம்ப பெரிய கைமேல் பலன் கிடைக்கும் ஒரு அற்புத கஷேத்திரம். பித்ருக்களால் நம்மையும் அறியாமல் ஏற்படும் தோஷங்கள், என்னுடைய பாட்டனாருக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா கூட அதெல்லாம் கூட நம்மையும் அறியாமல் இருக்கும். அப்ப பித்ருக்களால் ஏற்படும் வருத்தங்களும் தோஷங்களும், நாகதோஷம், சர்ப்பதோஷம், நீங்க சொன்னது எல்லாமே அது அத்தனைக்கும் ஒரு அழகான நிவர்த்தி எதுனா அந்த நாக சதுர்த்தி. அப்படி அந்த நாகத்துக்கு அபிஷேகம் பாலை நாம் செய்யும் பொழுது, புற்றில் ஊத்தும் பொழுது நம்முடைய வயிற்றிலும் அம்பிகை பாலை வார்ப்பாள் அப்படின்ற நம்பிக்கை வரும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த திருமணம் தடைப்பட்டுட்டே போறதா இருக்கட்டும், இல்ல குழந்தை தடைப்பட்டுட்டே போறதா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே காரணமா ஜாதகத்துல சொல்றது அப்படின்னா உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு, சர்ப்பதோஷம் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. நம்ம இதற்கு முன்னாடி ஜென்மத்துல பாம்பு அடிச்சாலும் அந்த தோஷம் பரம்பரையா நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லும்போது, பொதுவாக அந்த ஆடி மாதத்துல வர இந்த நாக சதுர்த்தி, ஸோ இந்த நாக சதுர்த்தி அப்போ நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செஞ்சா இந்த மாதிரியான தோஷத்திலிருந்து விடுபட முடியும்? பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தியை வழிபடலாமா, வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக எங்களுக்காக சொல்லுங்க மேம். ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வர வேண்டிய ஒரு நாட்கள் தான் நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி இப்படிலாம் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஆகஸ்ட் 8, 9 வருது. சரி, இந்த நாக சர்ப்ப தோஷங்கள்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, இதோட நான் பித்ரு தோஷத்தையும் சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல முன்னோர்களுடைய ஒரு கூட்டத்தை ரொம்ப 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 முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நாகர்கள்னு வாங்க ஒரு கூட்டத்தையே, மனிதர்கள் கூட்டத்தை. இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, ஆதிவாசிகளாக காட்டில் வாழும் அவர்களுக்கெல்லாம் இன்னுமே காட்டுவாசிகளுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. நம்ம ரொம்ப நாள் முன்னாடி ஒரு காட்டு பகுதிகள்ல அந்த மலையும் சார்ந்த ஐவகை நிலங்கள் தான் நம்ம எல்லாம் வாழ்ந்த ஒரு வரலாற்று ரீதியா இருப்போம். ஏதோ ஒரு நிலத்தை சார்ந்தவர்களாக இருப்போம். அந்த சமயங்கள்ல இறந்தவர்களை அந்த காலத்துல புதைத்து விட்டு அந்த இடத்துல ஒரு மரத்தை நட்டு வைப்பார்கள். அப்படி அந்த மரம் ரொம்ப அழகா வளரும். ஒரு காலத்துல அதுதான் எங்களுடைய முப்பாட்டனார், இதுதான் என்னுடைய பாட்டனார் அப்படின்னு அந்த மரங்களையே வழிபாடு செய்வார்கள். இன்னைக்குதான் அந்த போட்டோ திதி கொடுக்கறது. ஒரு காலத்துல அந்த காட்டில் அலைந்து திரியும் பொழுது அந்த உயிர்ப்போடு இல்ல மரங்கள் தான், இறப்பே இல்லாத அந்த ஆன்மாவில் இருக்கும் மனிதன் மரங்களா இருந்தாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். தாத்தா மரம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பத்தி அடியன் எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்களுடைய கதைகள்ல எல்லாம் இது ரொம்ப குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க. அப்ப என்னாகும், இறந்தவர்களை புதைத்து மரங்களாக வளர்ந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாம்புகளும் இந்த பூமி புத்துல இருந்து தான் வரும், மண்ல இருந்து. அப்படி வரும் பொழுது அவங்க எல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்க, அந்த முன்னோர்கள் தான் இப்படி வராங்கன்ற ஒரு நம்பிக்கை வளர்ந்ததாம் ஒரு கூட்டத்தினருக்கு. அப்ப நாகத்தை வழிபாடு செய்ய ஆரம்பித்தார்கள். இது என்னுடைய முன்னோர்கள்,
யாருன்னு தெரியல, ஆனா என்னை முன்னோர்கள், இவர்களை வணங்கினால் வாழ வைப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை அன்னைக்குதான் வந்தது. நம்ம பாரத பூமியில தான் பாத்தீங்கன்னா நாகம் அப்படின்றது இறைவனுடைய திருமேனிகள்லயே அலங்கரிக்கும். சிவபெருமானுக்கு பாத்தீங்கன்னா அப்படி கழுத்துல நாகம் இருக்கும், நாதர் முடி மேல இருக்கும் நல்ல பாம்பேன்ற மாதிரி. அம்பாளுக்கு நாகாத்தம்மன்னே பேர். அந்த நாகாத்தம்மன்ல ஒரு அழகான ஒரு இது இருக்கு, காத்தம்மனும் நாகாத்தம்மன். அப்படின்னா நாக்கு, பேச்சு வளம், பேச்சியம்மன் அப்படின்ற மாதிரி நாவை காத்தம்மன். சரஸ்வதிக்கு கிராமப்புறங்கள்ல காத்தம்மனும் இருக்கு, அப்படியும் பிரிக்கலாம். இல்லை, நாகத்தையே அப்படியே மகுடமா தரிச்சிருக்கிறதுனால இந்த கருமாரி அம்மன்லாம் இருக்கா இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அம்பிகையை நாகாத்தம்மன் அப்படின்ற நாகத்தோடு அம்பிகையை நம்ம இணைச்சு பேசலாம். இது அம்பாளுக்கும் சுவாமிக்குமான்னு பாத்தீங்கன்னா, திருமாலுக்கும் பாத்தீங்கன்னா நாகம் தான் அப்படியே படுக்கை மெத்தை. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா காஷ்யப முனிவர், கொஞ்சம் வரலாற்று செய்தி ஒண்ணு நான் பதிவிட விரும்புறேன். காஷ்யபருக்கான மனைவிகள் வினதை, கத்ரு, இவர்களுக்கு பிறந்ததுதான் ஒன்று கருடன் என்று சொல்லக்கூடிய திருமாலுடைய வாகனம், இன்னொருத்தருக்கு பிறந்ததுதான் நாகர்கள். அதனால அன்றிலிருந்தே அவர்கள் இருவரும் பாத்தீங்கன்னா வேறு வேறு தாயின்றதுனால ஒரு பகைமை உணர்வோட இருந்தாங்க. இன்னைக்கும் பாம்புக்கு கருடன் தான் பயம். ஆனா இதுல முருக வழிபாட்டு கிட்ட வாங்கல, ஏன் பகைமைக்கெல்லாம் சத்ரு சம்ஹார மூர்த்தியா முருகன் இருக்காரு சொல்லுங்க. முருகன் திருவடி கிட்ட ஒரு மயில் இருக்கும். மயிலுக்கு கீழே பாத்தீங்கன்னா கருடனை பார்த்தா பயப்படுற மாதிரி பாம்புக்கு மயிலை பார்த்தாலும் பயம். ஆனா அந்த பாம்பு வாய முடின்னு அழகா படம் எடுத்துன்னு ஒரு போஸ் கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் அந்த மயில் கூட. அதனாலதான் அருணகிரியார் சொல்றாரு, நாக பந்த மயூரானமோ நம. நாக பந்தம் மயூரம், நாகத்திற்கும் மயூரத்துக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுமா முருகன் கிட்ட இருந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகை உணர்வே இருக்காது, பயம் இருக்காது, எதிரிகள் பயம். அதான் முருகன் வழிபாடு. இப்படி ஒரு விஷயத்தையும் வரலாற்றோடு சொல்லலாம், பாடல்கள் திருப்புகள்ல இருந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட நாகம் என்பது ஒரு வழிபாட்டிற்குரிய ஒரு விஷயமாவே தமிழகத்துல இருக்கு. நாகத்திற்கு பால் ஊத்துறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியா நாகம் பால் குடிக்காது, இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஐதீகத்தை நம்பிக்கையோட பண்ணணும் அப்படின்றதுதான் நம்முடைய ஆன்மீகம். ஆன்மீகம்னு வரும்பொழுது அதை ஒரு விஞ்ஞான பார்வையில பார்க்க வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், ஆன்மீகத்திற்கு மூட நம்பிக்கை, பலிகள், இதெல்லாம் தான் நம்முடைய ராமலிங்கர் மாதிரியான அடிகளார்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு நம்பிக்கையோடு செய்யற விஷயத்த செய்யணும். மரங்களுக்கு அடியில பாத்தீங்கன்னா நாகப்புத்துக்கள் இருக்கும். எங்க மயிலையில பாத்தீங்கன்னா முண்டா கன்னி அம்மன்னு ஒரு அம்பாள் இருக்கா. அந்த அம்பிகையை பத்தி இப்ப நான் எங்க பேசினாலும் பதிவு செஞ்சுன்னு வரேன், என்னுடைய சொற்பொழிவுகள் ஆகட்டும், நேர்காணல்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பயன்பெறணும். இன்கேஸ் சென்னையில இருக்கக்கூடிய பக்தர்களா ரொம்ப சாதாரணமா நீங்க மாடி மாதங்கள்ல வந்துடலாம் மயிலாப்பூருக்கு. அங்க முண்டக கன்னி அம்மன், தாமரை போன்ற கண்ணுடைய அம்பிகைக்கு தான் முண்டக கன்னி அம்மன். அவளிடம் வணங்கினால் அவ்வளவு பெரிய வரப்பிரசாதி, ரொம்ப பெரிய கைமேல் பலன் கிடைக்கும் ஒரு அற்புத கஷேத்திரம். சமயபுரம், பெரியபாளையம் போகலாம், ஆனா அவ்வளவு தூரம் போக முடியல. அப்ப இந்த மாதிரி நம்ம ஊரை சுற்றி ஒரு மாரியம்மன் பெரிய ஒரு அருளாட்சி செய்யும் வரப்பிரசாதியா இருப்பா. இத மாதிரி கோயில்கள்ல இல்லையா, உங்க இல்லத்திற்கிட்டயே நாகப்புத்துக்கள் அல்லது நாகர்கள் நிறைந்த கோயில்கள் நிறைய இருக்கும். அதனால பித்ருக்களால் நம்மையும் அறியாமல் ஏற்படும் தோஷங்கள், என்னுடைய பாட்டனாருக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா கூட அதெல்லாம் கூட நம்மையும் அறியாமல் இருக்கும். அப்ப பித்ருக்களால் ஏற்படும் வருத்தங்களும் தோஷங்களும், நாகதோஷம், சர்ப்பதோஷம், நீங்க சொன்னது எல்லாமே அது அத்தனைக்கும் ஒரு அழகான நிவர்த்தி எதுனா அந்த நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி எப்படி ஆடி மாசத்துல ரொம்ப விமரிசையா இருக்கோ, அதே மாதிரி தீபாவளியை தொடர்ந்து ஒரு அமாவாசை வரும், மகாகந்த சஷ்டி 6ஆம் நாள். அங்க இருக்கக்கூடிய சதுர்த்தியும் நாக சதுர்த்தி ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்திலிருந்து ஆணியில வரக்கூடிய சதுர்த்தி வரை செய்யணும் ஒரு வருட வழிபாடு. அப்படி முடியலனாலும் இந்த ஆடியில வர சதுர்த்தி, அமாவாசை தொடர்ந்து வரக்கூடிய அந்த 4ஆம் நாள் சதுர்த்தி, அதே மாதிரி ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி, இது இரண்டிலுமாவது நம்ம நாகர்களை வழிபாடு செய்ய வேண்டும். இதற்கு பொதுவா எங்க போகலாம் அப்படின்னா, வீட்டுல சில வழிபாட்டை பேசும்பொழுது வீட்டுல பண்ணணும் நம்ம சொல்லுவோம். நாக வழிபாடு பக்கத்தில் எங்கெல்லாம் நாகர்கள் இருக்கக்கூடிய கற்சிற்பமாக இருக்கக்கூடிய அந்த திருவுருவ சிலைக்கு நம்ம அபிஷேகம் செய்யணும். குறிப்பா என்ன வாங்கின்னு போனோம், ரொம்ப எளிமையான வழிபாடு. அந்த காலத்துல பாருங்க, ஒரு இடத்துக்கு போகணும்ன்றத ஒரு நியதியா வச்சிருக்காங்க, அது ஒரு வாக்கிங்கா இருந்திருக்கு. தினமும் கோயிலுக்கு போங்க, அது ஒரு வாக்கிங். அங்க இருக்கக்கூடிய கற்கள் அதுவும் எப்படி இருக்கும்னா, அந்த கருங்கல்ல தான் கோயில்களுடைய அந்த தரைகள் எல்லாம் இருக்கும்.
அப்படி இருக்கும் பொழுது அது காலுக்கு அக்யூபஞ்சர். அங்க கண்டிப்பா சுண்டல் கொடுத்துருவாங்க, பள்ளியறை பூச்சி. அது ஒரு புரோட்டீன். கொரோனா சமயத்துல எதை சாப்பிட சொன்னாங்க? நமக்கு புரோட்டீன் தான் சாப்பிட சொன்னாங்க. அது ஒரு புரோட்டீன். அப்ப எவ்வளவு ஒரு அழகான வழிபாட்டு முறைதான். அப்ப நீங்க கோயிலுக்கு போகணும், பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்ன்ற மாதிரி இல்லாம, இல்ல இன்னைக்கு நாக சதுர்த்தி கோயிலுக்கு போனோம், இட்ஸ் வாக்கிங். அப்படி போகும்பொழுது என்ன வாங்கிக்கணும்? பால், மஞ்சள், குங்குமம், 3 தான். சுவாமிக்காக வெத்தலை பாக்கு 2 பழம், கொஞ்சம் பூ. எவ்வளவு எளிமையான வழிபாடுனா அவ்வளவு எளிமையான வழிபாடு. அப்படி அந்த நாகத்துக்கு அபிஷேகம் பாலை நாம் செய்யும் பொழுது, புற்றில் ஊத்தும் பொழுது, நம்முடைய வயிற்றிலும் அம்பிகை பாலை வார்ப்பாள் அப்படின்ற நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் நீரால் அந்த பால் பட்ட அந்த திருமேனியில நீரால் சுத்தம் செய்து நல்லா மஞ்சள் அப்படியே அழகா அந்த நாகர்கள் மேல மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து அந்த மஞ்சள் குங்குமத்தை நாம வச்சு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அம்பிகைக்கே வெற்றிலை, பாக்கு, பழம், பூவெல்லாம் வச்ச அந்த விஷயத்துல இருந்து ஒரு 2-3 பேருக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷம். இதுதான் நாக சதுர்த்தி. இதை தொடர்ந்து நாக பஞ்சமின்னு வரும், கருட பஞ்சமின்னு வரும். இதெல்லாம் ஆடி மாசத்துல எந்தெந்த நாட்கள்ல வருது? இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த நாக சதுர்த்தி. நாக பஞ்சமி, கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஆகஸ்ட் 9 அடுத்த நாள் சதுர்த்தி பஞ்சமி அப்படின்றது தொடர்ந்து வரக்கூடியது. அதனால கருட பஞ்சமி அன்று திருமால் கோயில்களுக்கு சென்று கருட ஆழ்வார், அவர் தான் பெரிய அடி, திருவடின்னு சொல்லுவாங்க. அங்க போனா அந்த வார்த்தை வந்து பெரிய திருவடின்னு சொல்லுவாங்க. விளையாட்டா கூட சொல்லுவோம் இல்லையா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அது எந்த அடினா அம்மா வைக்கிற அடியும் உண்டுதான். ஆனா பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடனையும் சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியும் வழிபாடு பண்ணா தடைகள் இருக்காது. அவர்கள் நமக்கு என்றும் உதவுவார்கள். அதுலயும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து அமிர்த கலசம் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கருடன் இருப்பார். அப்படிப்பட்ட படங்கள் உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல கோயில்ல போய் கருடாழ்வார கருட பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செய்தாலும் சரி, பயம் விலகும். இப்ப நிறைய பேருக்குள்ள ஏதோ ஒரு பயம், நோயே இருக்காது ஆனா நோய் வந்துருமோன்ற பயத்திலேயே நிறைய நாள் இருக்கும்ல. அதுதான் நான் ஏதோ விளையாட்டா சொல்றது உண்டு. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஒரு 50 வயசுக்கு மேல அப்படி வலிச்சா எவ்வளவு பயம் இருக்கும் தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வந்துரும். ஏதாவது நம்ம சாப்பிட்ட உணவு தான் வந்திருக்கும், ஆனா அது வந்து ஒரு சாதாரண விஷயமா இல்ல அஜீரண கோளாறா தெரியாது. அப்ப பயம்ன்றது வந்து வாழ்க்கையில இருக்கு. அதனால இந்த நாக வழிபாடு, கருட வழிபாடு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்க பகையை போக்கும், பயத்தை போக்கும், பித்ரு தோஷங்களையும் நாகதோஷத்தையும். நாக சதுர்த்தி வழிபாடு இருக்கும். இல்ல எங்களுக்கு நேரம் இருக்கு, அதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னா திருநாகேஸ்வரம், ராகு கேது தலம் போன்ற ஆலயங்கள் ஏதாவது இருந்தா, கீழ்பெரும் பள்ளம்னு கேதுவிற்கான தலம், நாகேஸ்வரம்னு கும்பகோணத்துல ஒன்று, திருப்பாம்புரம், இது மாதிரியான கோயில்கள் நிறைய நாகர்களுக்குனே இருக்கு இல்லையா, அது மாதிரி கோயில்களுக்கும் செய்யலாம். குறிப்பா இந்த நாக சதுர்த்தி அன்று எந்த வேளை உங்களுக்கு நேரம் இருக்கோ பண்ணலாம். இல்ல நேரம் பார்த்தும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா, பொதுவா ராகு காலத்துல எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா ராகு காலத்திற்கு சென்று இந்த நாக சதுர்த்தி வழிபாட்டை செய்தோம் என்றால் அந்த சமயத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமாவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய எளிமையான விஷயங்கள். இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாமே, அதனால வர நன்மைகளால் பயனடையலாம் இல்லையா? எந்த ஒரு தோஷங்களோ, பயங்களோ, பகையோ, பிரச்சனைகளையோ தீர்ப்பதற்கு இந்த நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி இதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய மக்களுக்கு என்ன நல்லனவற்றை எல்லாம் தரும். அதாவது அபிராமி அந்த அதில் வரும், நல்லன எல்லாம் தரும். அதனால எல்லாருக்குமே எல்லாமே நன்மையான்னு கிடையாது இல்லையா? அப்படி அவரவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு டெய்லர் மேட் ப்ராடக்டா அந்தந்த நன்மைகளை கண்டிப்பாக இறைவன் அருளும். அதே மாதிரி இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு ஏதாவது விரதங்கள் நம்ம ஏதாவது இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஜாதக ரீதியா வந்து பார்த்திருப்பாங்க தோஷங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, அவங்க இந்த குறிப்பிட்ட தினத்தன்னைக்கு விரதங்கள் இருந்தா அந்த தோஷத்துல இருந்து முழுமையா வெளிவந்துட முடியும். கண்டிப்பா அந்த நாக சதுர்த்தி நாட்கள் நம்முடைய எல்லா புனித நாட்கள்லயுமே விரதம் இருந்தா மேலான பலன். ஏன்னா நம்மையே நாம் உணவை கிடைக்க விடாம வருத்திக்கிறோம். அப்ப நமக்கு உணவே கிடைக்க கூடாதுன்ற ஒரு வினை இருந்தாலும் இதுல அது டாலி ஆயிடும்ன்ற. பசிய தாங்கிக்கிறோம், ஒரு விஷயத்துல இருந்து வைராகியமா இருக்க கத்துக்கிறோம். உணவில்லாமே எனக்கு வாழ முடியும், இன்னைக்கு இந்த நாளை நான் சமாளிப்பேன் அப்படின்ற ஒரு வைராகியம். அந்த நாவிற்கு அடிமையாகாமல் நம்ம எந்த அளவு இருக்கின்றோமோ அந்த வைராகியத்தோடு நம்மை வருத்தி கொள்கின்றோமோ, முடிந்த அளவு பக்தின்ற பேர்ல வருத்திக்கும் பொழுது அது ஆனந்தமா தான் இருக்கும். அதனால ரியலாவே நம்ம வருத்தப்படணும் அப்படின்ற இருக்கிற நாட்கள்ல எல்லாம் இது வந்து அப்படியே இதுவாகிடும். அதனால விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படின்றது மேலான விசேஷம். ஓகே, தோஷங்களும் எளிமையா போயிடும், ரொம்ப ரொம்ப இதுவாகும். நாக தோஷங்களுக்குலாம் இது வந்து ஒரு அருமையான விஷயம். தேடி சென்று நாகங்களுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அது ஒரு ரொம்பவே மேன்மையான சிறப்புகளை நமக்கு தரும்.
ஓகே மேம், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.